இந்த மிஷின்ல தானே ப்ரெஷர் கேஜ் ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க. சரி இதை எடுத்துட்டு இப்போதைக்கு இந்த டம்மியை மாட்டி விடுவோம். இதை சர்வீஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதை போடலாம். 2 days later. என்ன இந்த ப்ரெஷர் கேஜ் தினமும் ஒரே ப்ரெஷரே காமிச்சுன்னு இருக்கு. அதுதானப்பா எனக்கும் புரியல. கரெக்டா தான் இருக்கும் நம்ம எழுதுறோம். சரிதாங்க சார், நீங்க ரிப்போர்ட் செக் பண்ணிக்கோங்க. ஐயோ என்ன உள்ள வை குமாரே. நீ பண்ணா ரிப்போர்ட் கரெக்டா தான் இருக்கும். அதெல்லாம் செக் பண்ணுங்க, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. நான் பார்த்துறேன் போ. 3 days later. டேய் அந்த ஜாப் யாரா வெல்டிங் அடிச்சது? குமார் சார். அந்த ஜாப் யார ஓட்டுனது? சந்தோஷ். சந்தோஷ். இவனுக்கு 2 பேரும் நம்ப முடியாது. நமக்கே நாமத்தை போட்டுருவாங்க. நம்ம இன்னொரு தடவை கரெக்டா செக் பண்ணணும். டேய் அந்த ஜாபுக்கு யார் ரிப்போர்ட் ரெடி பண்ணது? சரி சார். அக்ஷயா? ஓகே, அவன் கரெக்டா தான் எல்லாம் பண்ணிருப்பான். 1 week later. சார் எப்ப சார் வந்தீங்க ஊர்ல இருந்து? சார் காலையில தான் சார் வந்தேன். சரி, அப்புறம் ஊர்ல எல்லாம் அதை விடுங்க சார். அந்த 6ஆம் நம்பர் மிஷின் எப்படி சார் ரிப்போர்ட் எடுத்தீங்க? சார் அந்த மிஷின் அக்ஷய் தான் சார் ஓட்டுறான். அவன் தான் டெய்லி ரிப்போர்ட் எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். சார் அந்த மிஷின்ல ப்ரெஷர் கேஜே இல்ல சார். என்னடி சொல்ற? அதை சர்வீஸ் எடுத்து 1 வாரம் ஆச்சு. இப்போதைக்கு டம்மி தான் சார் மாட்டியிருக்கேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. டெய்லி எனக்கிட்ட வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கான் சார் அவன். என்ன சார் நீங்க செக் பண்ண மாட்டீங்களா சார்? சார் அவன் நல்லா பண்ணுவான்ட்டு நல்லா பண்ணுவானா? சரிதாங்க சார், நீ ரிப்போர்ட். சரி ரிப்போர்ட் எல்லாம் செக் பண்றியா? மிஷின்ல ரீடிங்லாம் நான் பெர்ஃபெக்ட்டா செக் பண்றேன் சார். ரிப்போர்ட்டை பாருங்க, அது சொல்லும் பாருங்க. சரி ப்ரெஷர் கேஜ் என்ன பண்ண நீனு? சார் ப்ரெஷர் கேஜ் இருக்குல்ல, அதுல தான் சார் செக் பண்ணேன். ஏன்டா பச்சை போய் பேசுற? அந்த மிஷின்ல ப்ரெஷர் கேஜ் ரிப்பேர் ஆகி 1 வாரம் ஆச்சு. என்னடா சொல்ற? டம்மி தான் மாட்டியிருக்கேன் நானு.